கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து இதுவரைக்கும் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட புதிய மனமகிழ்ச்சி நாள் காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில கிருபையாய் தந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, அதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த புதிய மனமகிழ்ச்சி நாளின் காலவேளையில நமக்கு நன்றி சொல்ல உடைய நாமத்தை துதித்து உடைய நாமத்தை மையப்படுத்தி கத்தாவே உடைய வார்த்தையை கேட்க முடியாது நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஆண்டவரே அப்பா முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எங்களை ஆட்கொள்வீராக. உடைய வேத வார்த்தைகளுக்கு எங்களுடைய இருதயங்கள் திறந்தவர்களும் எங்களுடைய செவிகள் கவனிக்கலுமாய் இருப்பதாக. ஆண்டவரே, வேத வார்த்தை நாங்கள் கேட்டு ஆம் என்று கீழ்ப்படிந்து ஆண்டவரே அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய வார்த்தையினால கர்த்தர் எங்களை உடைத்து உருமாற்றும், பரிசுத்தப்படுத்தும், கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே, இருதயங்களின் சிந்தனைகளையும் கர்த்தர் ஆட்கொள்வீராக. எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கர்த்தரை பேசுவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியே வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நான் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 17 verse 1. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு முன்பதாக நம்ம வாசிக்கும் போது உணவு இல்லைன்னு சொல்றாங்க. கர்த்தர் காடைகளை வரவழைத்து அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் செங்கடலை கடந்து வந்த காரியங்களை நினைத்து அவர்கள் ஆண்டவரை துதிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 15ஆம் அதிகாரத்துல அவங்க துதிச்சு ஆராதிச்சுட்டு வரும்போது மாறா என்ற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அங்க தண்ணீர் அவர்களுக்கு கசப்பா இருந்தது. ஆண்டவர் அதை தித்திப்பாய் மாற்றினார். அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் ஏலிமுக்கு வருகிறார்கள். 27ஆம் வசனத்துல ஏலிமுக்கு வரும்போது அங்கே 12 நீரூற்றுகளையும் 70 பேரிச்ச மரங்களும் அங்கே இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்தார் எல்லாமே எங்க வீடு கட்டுவாங்கன்னா நதியோரத்தில் தான் வீடு கட்டுவாங்க. சோ இஸ்ரவேல் ஜனங்களும் தண்ணீர் அருகே என்ன பண்ணாங்களாம், பாளையம் இறங்கினார்கள். தண்ணீரை பார்த்தோன்னா அங்க ஒரு கூடாரம் போடுறாங்க. அங்க உட்கார்ந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பிடங்களை அங்கு அமைத்துக் கொள்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒரு இடத்தை சார்ந்து நம்மை அனுப்புகிறவர் அல்ல, அவரை சார்ந்து நாம் காணப்படும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அந்த வசனத்தை வாசிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். யாத்திராகமம் 15:27, எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 27. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே என்ன பண்ணாங்களாம், பாளையம் இறங்கினார்கள். இவருடைய நம்பிக்கை கர்த்தர் எத்தனை அற்புதம் செஞ்சாலும் சரி, அந்த உலகத்தை சார்ந்து அல்லது அந்த இருக்கிற பொருட்களை சார்ந்து அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவளாய் காணப்பட்டார்களே அல்லாமல் கர்த்தரை சார்ந்து அவரை பின்பற்றுவளாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீங்க கிளம்பி 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படி வர்றாங்க. தண்ணீரை பார்த்துட்டாங்க, பேரிச்சம்பழம் பார்த்துட்டாங்க, மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறுகிறது, சந்தோஷமாயிடுச்சு. இதுல திருப்தி இல்லாதபடி 16ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது இறைச்சி வேண்டும் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா நாங்க எகிப்துல இறைச்சி சாப்பிட்டோம், மீட், நாங்க கறி சாப்பிட்டோம், எங்களுக்கு கறி வேணும்ன்றாங்க. கர்த்தர் அதையும் கொடுக்கிறார். காடைகள் வந்து பாளையத்தை மூடி போட்டு, சரி கர்த்தர் தண்ணி கேட்ட இடத்துல மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். இறைச்சி கேட்டாங்க, கொடுத்தார். இன்னும்
இவர்களுக்குள்ள அந்த பரிபூர்ணமான ஆண்டவரை நம்பி வாழ்கிற ஒரு விசுவாசம் இல்லாமல் இருந்தது. அதனால ஆண்டவர் இவங்களை என்ன பண்ணாரு, 17 அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் கிளம்பி என்ன பண்ணணும், ரெவிதீமுக்கு போங்க, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சில நேரத்துல கொடுக்கிற கட்டளை நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரம் போல காணப்படும், ஆசீர்வாதம் இல்லாத போல காணப்படும். ஆனா நம்மளை அழைத்த தேவன் ஒரு நாளும் மாறாதவரா இருக்கிறார். இவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இன்னும் தண்ணி எங்க இருக்குதோ அங்க போய் தான் தங்கி இருப்பாங்க. ஆனா தேவனுடைய நோக்கமானது இவங்களுடைய பிரயாணத்துல ரெவிதீமை கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் சித்தமுள்ளவராயிருந்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் நடத்தப்படுகிறேனோ அல்லது என்னுடைய மர விருப்பங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேனா அப்படின்றத ஒவ்வொரு நாள் நம்ம தீர்மானம் பண்ணி, சுகத்துக்காக ஜெபிக்கிறோம், நன்மைக்காக ஜெபிக்கிறோம், உண்மை இல்லைன்னு சொல்லல. ஆனா எவர்கள் தேவ ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஆவினால நடத்தப்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில குறைவு வரும், அதை கர்த்தர் நிறைவே மாற்றுவார். 15ஆம் அதிகாரம் கடைசியில தண்ணியை பார்த்து அந்த இடத்துல குடியிருக்க கூடாரம் போடுறாங்க. இதை பார்த்த ஆண்டவர் இவங்களுக்கு இன்னும் விசுவாசத்தை கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி 16ஆம் அதிகாரத்துல உடனே இறைச்சி இல்லைன்னு சொல்லி அவங்க கூக்குரலிடுறாங்க. கர்த்தர் இறைச்சியை தர்றார். இப்ப ஆண்டவர் இவங்களை விசுவாசத்தின் பாதையில் நடத்த வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி என்ன பண்றாரு, நீங்க ரெவிதீமுக்கு வாங்க. அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது, எக்ஸோடஸ் 17:1, பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே, கர்த்தருடைய கட்டளையின்படியே, சித்தம் கூட சொல்லப்பட கட்டளை, இட் இஸ் எ கமாண்ட், நீ இங்கதான் வரணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, ரெவிதீமை தேர்ந்தெடுத்து அங்க வர சொல்றார். சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு கர்த்தருடைய கட்டளையின்படியே புறப்படுறாங்க. கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணங்கள்லாம் ஒழுங்கா இருக்குது, எந்த ஒரு சங்கடமும் இல்ல. கர்த்தருடைய கட்டளையின்படியே என்ன பண்றாங்க, பாளையம் இறங்குறாங்க. அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது. நம்ம விசுவாச வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட நிலைமைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். அப்ப நம்ம சோர்ந்து போறோமா, முறுமுறுக்கிறோமா, அல்லது விசுவாசத்துல பின்தங்கி விடுகிறோமா, இல்ல தொடர்ந்து விசுவாசத்துல நிலை நிற்கிறோமா என்று சொல்லி அறிய கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாளினுடைய இந்த வார்த்தையுடைய தலைப்பு கீழ்ப்படிதலும் விசுவாசமும். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, ஆனா விசுவாசத்தை அவருடைய வாழ்க்கையில அவங்க என்ன பண்ணல, they did not hold the faith. அப்படியே கீழ்ப்படினாங்க. அதாவது இந்த மிருகங்கள்லாம் சில வீட்டுல வளர்ப்பாங்க, அவங்க சொல்றத அந்த மிருகம் அப்படியே செய்யும். நமக்கு மிருகத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம கீழ்ப்படியுள்ளாக மாத்திரம் ஆண்டவர் நம்மளை அழைக்கல, விசுவாசிக்கிறதுக்காகவும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம முற்றிலும் ஆண்டவரை விசுவாசத்துல நம்பி அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதான் கர்த்தர் சில வனாந்திரம், சில ரெவிதீம், சில காரியம் மாறா போன்ற காரியங்களை அனுமதிக்கிறார். மாறாவில தண்ணி இல்லைன்னா உடனே முறுமுறுக்கிறாங்க. 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இறைச்சி இல்லைன்னு உடனே முறுமுறுக்காங்க. வாழ்க்கை எல்லாமே இவங்களுக்கு விசுவாசத்தை கத்துக்கணும்ன்ற ஒரு எண்ணம் கிடையாது. இப்ப விசுவாசத்தை கத்துக்கிட்டே ஆகணும்ன்ற ஒரு இடம் வந்தாச்சு. அப்படி வரும்போது ஒரு 4 காரியங்கள் அவங்க வாழ்க்கையில செய்யறாங்க, அதை நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 17 verse 13. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிறவர் யாவரும் என்ன பண்ணுவாங்க, வெட்கப்படுவார்கள். அதை இன்னொரு விதத்துல சொல்ல போனா, உங்களை நம்பாம இந்த பூமியில் உள்ள தண்ணிய, பூமியில் உள்ள நிலத்தை நம்பி இருக்கிறவங்க சீக்கிரம் அந்த தண்ணி வத்தி போயிடும், சீக்கிரம் அந்த காரியங்கள் மறைஞ்சு போயிடும். ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறவங்க கர்த்தர் அந்த தண்ணி வற்றினாலும் வேறொரு இடத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை. அப்ப ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையில் லிவிங் வாட்டர். ஆண்டவர் தான் நம்முடைய தாகந்திற்கும் என்னது ஜீவ நதியா இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நானே ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர் என்று சொல்லி ஆண்டவர் பல இடங்கள்ல தன்னை ஜீவ தண்ணீருக்கு ஒப்பிட்டு என்ன பண்றாரு, சொல்லுகிறார். கர்த்தருடைய நாம தண்ணி இல்லாம இருக்குது, ஆனா அங்க ஆண்டவர் இல்லாம கிடையாது. ரெவிதீம்ல வரும்போது அங்க என்ன இல்ல, தண்ணி தான் இல்ல. ஆனா ஆண்டவர் அங்க இல்லைன்னு என்ன பண்ணல, வேதம் இல்ல. ஆண்டவர் அங்க இருந்தார், கூட இருந்தார், கர்த்தர் அவங்களோட வந்தார். இவங்க ஆண்டவரை நோக்கி பார்க்காம
போன உடனே வந்த உடனே எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைச்சிடணும், வந்த உடனே முன்னாடி எல்லாம் இருக்கணும். அப்படி இல்லை. நம்ம எல்லாவற்றையும் கத்தரை பார்க்கும்போது இந்த பூமிக்குரிய தண்ணீரை விட கத்தர் தருகிற தண்ணீர் அது மிக மேன்மையானதா இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இது வரைக்கும் மனுஷன் எல்லாம் பூமியிலிருந்து விளைவிச்சுதான் சாப்பிட்டான். ஆனா 16 அதிகாரத்தில் ஆண்டவர் இறைச்சியை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வானத்தின் மன்னாவை கொடுத்தார். என்னைக்கும் விளைச்சல் பூமியிலிருந்து தான் வரும். முதையா ஜனங்க வானத்திலிருந்து அப்பத்தை, வானத்திலிருந்து இந்த மன்னாவை பெற்றுக் கொண்டார்கள். இந்த மாதிரி எல்லாமே வானத்திலிருந்து கொடுக்கும்படியா கத்தர் விரும்புகிறாரு. ஆனா ஜனங்க எங்களுக்கு வானத்திலிருந்து எல்லாம் வேணும், எங்களுக்கு பூமியிலிருந்து தோண்டின உடனே தண்ணி வரணும் அப்படின்ற ஒரு நினைவில் இருக்கிறாங்க. ஆனா இது கத்தருடைய வழிநடத்துதல் இல்லை. கத்தருடைய வழிநடத்துதல் எல்லாமே பரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன பண்ணுகிறது? இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நமக்கு வேண்டியதெல்லாம் கத்தர் பரலோகத்தில் வச்சிருக்கிறார். அங்கிருந்து கத்தர் கொடுக்க விரும்புகிறார். அது நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்தியை உண்டாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எரேமியா 17:13 புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 17:13 சொல்லுது, கர்த்தர் தான் ஜீவ தண்ணீர். அப்போ ஒரு இடத்துல ஒரு கஷ்டம் இருக்குது, உணவு இல்லை அப்படின்னா நம்ம உடனே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அதுக்கு வேண்டிய அனுகூலங்களை தர வல்லவராக இருக்கிறார். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 17:2. அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். நம்முடைய விசுவாச பாதையில 3 காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அதுல முதல்ல வாதாடக்கூடாது. அப்படின்னா வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது? they quarrel with Moses. என்ன பண்றாங்க? வாய் சண்டை. அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, எங்களுக்கு வேண்டவே வேண்டும். இந்த பிள்ளைங்க அடம் முடிப்பாங்க பாருங்க, அடம் முடிச்சு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க, உடைக்கிறது, அடிக்கிறது. அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா they quarrel with Moses. மோசையோடு சண்டை போடுறாங்க, வாய் சண்டை, வாக்குவாதம் வருது, முத்துது. அப்ப மோசே சொல்றாரு, அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். இந்த சூழ்நிலை நமக்கு வரும். எவ்ரி கிறிஸ்டியன் should face such kind of problem, such kind of situation we have to undergo. எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இந்த ஆண்டவரை நம்பி தானே நாங்க வந்தோம், ஆண்டவர் சொல்லி தானே குடும்பமா ஒப்பு கொடுத்து வந்தோம், எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு வந்தோம். பார்த்தா இங்க தண்ணியே இல்லையே, இந்த ஆண்டவர் தண்ணி தர்றதுக்கே சக்தி இல்லாத தேவன், இவர் எப்படி பாலும் தானும் தேனும் ஓடுகிற தேசத்தை போய் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சத்ரு நமக்குள்ள பலவிதமான அந்த மாதிரி ஒரு சந்தேக எண்ணங்களை எழுப்பும் போது நம்ம பின்னாடி நடந்தவற்றை நம்ம யோசிச்சு பார்க்கணும். மாறாவினுடைய தண்ணீர் ஒரு மரத்தை போட்டோம்னா அது என்ன பண்ணிடுச்சு? அப்படியே கசப்பு தித்திப்பாய் மாறிடுச்சு. ஆண்டவருடைய நாம மகிமை. இறைச்சி கேட்கறாங்க, ஆண்டவர் என்ன பண்ணாரு? காற்றை வரவழைத்து பாளையத்தை மூடுற அளவுக்கு, ஒரு பனி மூடி இருக்கிற மாதிரி காடைகள் மூடினது. வானத்தை திறந்து அப்பத்தை கொடுத்தான். தாவீது இதை சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட இருக்கிறீர். என் பக்கத்துல மரணமும் இருக்குது, என் பக்கத்துல தேவரீரே இருக்கிறீர். அதனால நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய நாம மரணத்தை மட்டும் தான் பாக்குறோமே தவிர அந்த பக்கத்துல இருக்க தேவனை நம்ம பாக்குறதுனால ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஆண்டவருடைய தான் தெளிவா சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். பிதாவுக்கே தெரியும் இவங்க பிரயாணத்துல ரெவிதியம்ல கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும். ஆனா பிதா என்ன எதிர்பார்ப்பாரு? இவங்க அமைதலா இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம தண்ணி தரலான்னு ஒருவேளை நினைச்சிருப்பாரு. ஆனா இவங்க வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தார்கள். நம்ம விசுவாச வாழ்க்கையில நம்ம கர்த்தருடைய கற்பனையின்படி நடந்தாலுமே விசுவாச பரீட்சை ஒண்ணு வரும். அது யாருக்கு வந்ததுன்னா ஆபிரகாமுக்கு வந்தது. ஆண்டவர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனானா. என்ன பண்ணானா? கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான். ஆனா புறப்பட்டு போனவனுக்கு என்ன பண்ணது? ஒரு விசுவாச பரீட்சை வந்தது. எல்லாருக்கும் விசுவாச பரீட்சை வரும். அதுல நம்ம முறுமுறுக்காதபடி முதல்ல வாக்குவாதம் பண்ணக்கூடாது. மோசே கிட்ட போய் வாக்குவாதம் பண்றாங்க, நீ தானே நான் கூட்டு வந்த, தண்ணி இல்ல. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். Matthew chapter 8 verse 25 and 26. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 23ஆம் வசனத்துல அங்க அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின்னாக என்ன பண்ணாங்களாம்?
ஏறினார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. ஒருத்தன் வந்து ஆண்டவரே நீ பின்பற்றி வா அப்படின்றாரு. இல்ல நான் போய் எங்க தகப்பனை அடக்கம் பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, தகப்பனை மரித்தோர் அடக்கம் பண்ணிக்குவாங்க, நீ என்ன பின்பற்றி என்ன பண்ணு பின்பற்றி வான்னு ஒரு பொதுவா சொன்ன உடனே சீசர்லாம் அதை நம்பி என்ன பண்றாங்க, சரி நம்மளும் போலான்னு விசுவாசத்துல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. படகு நடு கடல்ல போகும்போது ஒரு பெரிய அலை உண்டாகும் போது அங்க பாருங்க, அப்பொழுது 25 வருஷத்துல அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் என்ன பண்றோம், மடிந்து போகிறோம். இயேசுநாதரும் உள்ள இருக்கிறாரு, அப்ப இவங்க செத்தா அவரும் தானே மறைத்து போவார் என்ற ஒரு நினைவு அவர்களுக்கு இல்லாதபடி, இயேசுவே நாங்க என்ன பண்ணிடும், மடிந்து போகிறோம். இதே விஷயத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க மோசே கிட்ட. தண்ணி இல்ல, நாங்க சாக போறோம். அப்ப மோசே தானே சாகுவாரு, இல்ல அவருக்கு மட்டும் தண்ணி எங்க கிடைக்கும்? அதை அவங்க உணராதபடி, சரி தேவ மனுஷன் கூட இருக்கிறார், நம்ம படுற கஷ்டம் அவரும் படுறாரு, கண்டிப்பா அவருக்கு தெரியும், ஏன்னா அவரும் தாகமா இருக்கிறார், அவரும் நடந்து வர்றாரு வனாந்தரத்துல, கண்டிப்பா அவர் வழியை நமக்கு திறப்பார்னு சொல்லி அமைதலா பொறுமையா அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள கீழ்ப்படிஞ்சாங்க. எல்லாம் பொண்ணு. ஆனா விசுவாசம் இல்லாத ஒரு கீழ்ப்படிதல் அது என்னவோ ஒரு சடங்காச்சாரம் மாதிரிதான் என்ன பண்ணுது, காணப்படுது. அவருடைய கட்டளையின்படிதான் அவங்க என்ன பண்ணாங்க, கடந்து வந்தாங்க, உண்மைதான். ஆனா விசுவாசம் அவர்களுக்குள்ள என்ன பண்ணல, இல்ல. மத்தேயு 8:26 ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் என்ன பண்ணிட்டு உண்டாயிற்று. அற்ப விசுவாசிகள்னா கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்களேன்னு சொல்லி ஆண்டவர் சீஷர்களை என்ன பண்றாரு, அவர் அவிதமாய் கேள்வி கேட்கறத பாக்குறோம். அப்ப நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம பின்பற்றுகிறோம். ஆண்டவர் சொன்ன உடனே படகுல ஏறி உட்கார்றோம், நம்ம எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் ஆண்டவர்கிட்ட வர்றோம். ஆனா விசுவாசம் இல்லாம அவருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாம அவரை பின்பற்றுகிறதுனால எந்த ஒரு நன்மையும் நமக்கு என்ன பண்ணல, எல்லா விசுவாசத்தினால தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப முதலாவது நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிதல் காணப்பட வேண்டும். இரண்டாவது பொறுமை காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாம கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய கட்டளையை நம்ம பின்பற்றணும். அதே நேரத்தில் விசுவாசத்தோடு, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ விசுவாசத்தோடு இருந்தா நிச்சயமா கர்த்தர் அங்க ஒரு அற்புதத்தை செஞ்சிருப்பார். கர்த்தருடைய நாமம். அப்ப நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் என்று சொல்லி ஆண்டவர் முன்கூட்டி இவைகளை திருஷ்டாந்தங்களாக உதாரணமா எழுதி வச்சிருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நம்ம கலங்கி போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, வாக்குவாதம் பண்ணாதபடி நம்ம அமைதியா இருக்கும்போது கர்த்தர் அந்த நேரத்தில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமம் 17:3 நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 17:3, ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். இவங்க ஆவுன்னா என்ன பண்றாங்க, எகிப்திலிருந்து எங்களை ஏன் கொண்டு வந்தீர். எகிப்துல வந்து நைல்ன்ற ஒரு நதி இருந்தது, வற்றாத ஒரு ஜீவ நதி. அங்க எகிப்து செழிப்பா இருக்கிறதுக்கு அந்த ஒரு நதி ஒரு காரணம். அதனால இவங்க ஆவுன்னா, ஏன் தண்ணி இருக்கிற தேசத்தை விட்டுட்டு தண்ணி இல்லாத தேசத்துக்கு எங்களை கொண்டு வந்தீங்க, இதுதான் கர்த்தருடைய சித்தமான்னு சொல்லி அவங்க எப்பயுமே அதை கம்பேரிட்டிவ் பண்ண பாக்குறாங்க. பாருங்க, எங்க சொந்தக்காரங்களாம் நல்லா இருக்காங்க, ஆண்டவருக்குள்ள வந்தனால தான் எங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த உலகத்தார கம்பேர் பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. என்னைக்கும் அந்த கம்பாரிசன் இருக்கவே கூடாது. அந்த அவங்க விசுவாசி வீட்டுல அது நடக்குது, இது நடக்குது, இவங்க வீட்டுல இது நடக்குது. கர்த்தர் நமக்குன்னு ஒரு நேரத்தையும் காலத்தையும் வச்சிருப்பார். நம்ம அழைத்த ஒரு உண்மையுள்ளவர். அந்த ஏற்ற காலத்துல கர்த்தர் நிச்சயமா அற்புதம் செய்வார். என்னைக்கும் நம்ம வாழ்க்கையில we should not compare with, we should not look on others. நம்ம மற்றவங்களை நோக்கி பார்க்கவே கூடாது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, நாங்க இப்படி இருக்கோம். இல்ல, அவனுக்குன்னு ஒரு அழைப்பு என்ன பண்ணுது இருக்குது. அவனவன் அழைத்த அழைப்பில நிலைத்திருக்க கடவன். ஒரு நாள் வரும்போது கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஸ்தானத்துல உயர்த்தி ஆஸ்வதிக்க வல்லவரா இருக்கிறார். 16:3 இந்த வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 16:3 யாத்திராகமும் 16:3 நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போனோமானால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்னியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். எகிப்துல எங்க உட்கார்ந்து இருந்தாங்களாம், இறைச்சி பாத்திரங்கள் பக்கத்துல தான் என்ன பண்ணுவாங்களாம்,
இல்லாட்டி இவங்களுக்கு பக்கத்துல எப்பயும் இறைச்சி என்ன பண்ணும். இது உலகத்தின் ஆசீர்வாதம். ஆனா அவங்க யாருக்கு அடிமையா இருந்தாங்க? பார்வோனுக்கு என்ன பண்ணாங்க? அடிமையா இருந்தாங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, சாத்தானுக்கு அடிமையா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் கிடைக்குது. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லா நன்மையும் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா எதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கர்த்தர் என்ன பண்றாரு? கொண்டு வருகிறார். நம்ம சுதந்திரமா ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைக்கும் போது தன்னை போல என்ன பண்ணாராம்? உருவாக்கினார். தன்னுடைய நம்ம ஆண்டவர் எப்படி தன்னுடைய சுயசித்தவத்தை போல செயல்படுகிறாரோ அதே போல நாமும் அடிமைகள் ஆகாதபடி விருப்பத்தோடு அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை தரும்படியா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணி இருக்கிறாரு? அழைச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த தவறுகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அவங்க சொல்றாங்க, எகிப்து தேசத்துல இறைச்சி பாத்திரங்கள் பக்கத்துல தான் நாங்க உட்காருவோம். அப்படின்னா எங்க பாத்திரங்கள்லாம் சும்மாவே இல்லை. எங்க பாத்திரங்கள்னா இறைச்சி எல்லாம் நன்மையா தான் நிறைஞ்சிருந்தது. இங்க எல்லாமே காலியா இருக்குது. அப்படி ஒரு நாளும் நினைக்க கூடாது. நம்ம ஆண்டவர் தந்த ரட்சிப்பு, அவர் தந்த ரத்தம், அவர் தந்த அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், அவருடைய இரக்கத்திற்கு இதெல்லாம் ஈடு இணை ஆகவே ஆகாது. அமைதலா இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவது இந்த ஜனங்க வாக்குவாதம் பண்ணாங்க. நம்ம வாக்குவாதம் என்ன பண்ணக்கூடாது? பண்ணவே கூடாது, முறுமுறுக்க கூடாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன் இப்படி நடந்தது? ஏன் கைவிட்டாரு? இவ்வளவு உண்மையா தானே இருந்தோம். யோபு அப்படிதான் நினைச்சிருப்போம். உண்மையா இருந்த யோபுக்கு அத்தனை பிரச்சனை வரும்போது அங்கராய் பிறந்தது. ஆனா அவங்க சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ற ஒரு நினைவு இருந்தா வனாந்தரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வயல் நிலமா மாற்றுவார். அந்த ரெவிதீம்ல தண்ணி இல்லைனாலும் ஆண்டவருடைய வார்த்தையினால கர்த்தர் தண்ணீரை உண்டாக்க முடியும். இவங்க இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணதுனால ஆண்டவர் அந்த இடத்துல தண்ணியை கொடுக்காம இன்னும் கொஞ்சம் தூரம் அவங்களை கூட்டிட்டு போய் இன்னொரு இடத்துல தண்ணியை கொடுக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எந்த இடத்துல அமைதலா இருந்தா கர்த்தர் அங்க ஒரு வழியை திறப்பார். நம்ம அவசரப்படவே கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கையில. ரெண்டாவது, இவங்க செய்த காரியம் உலகத்தோடு என்ன பண்ணக்கூடாது? என்னைக்கும் we should not look back. லோத்தினுடைய மனைவி அந்த விட்டுட்டு வர்ற ஆசீர்வாதத்தை அப்படியே ஒரு தடவை பார்த்தாலாம். தேவதூன் இங்க கூட்டு போறாரு, இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமா இருக்குமா இல்ல இதை விட மேல இருக்குமா? கடைசியா ஒரு தடவை நம்ம சோதமா பாத்துக்கலாம்னு திரும்பி பார்த்தாலாம். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய அழைப்புக்குள்ள போகாதபடி அங்கேயே அவ உப்பு தூணானாள். அதனால என்னைக்கும் நம்ம உலகத்தை என்ன பண்ணக்கூடாது? we should not look up. ஒரு காலத்துல நாங்க இப்படி இருந்தோம் இப்ப கர்த்தருக்குள்ள வந்து கஷ்டப்படுறோம். கர்த்தர் அந்த நிலைமைகளை நிச்சயம் மாற்றுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மூன்றாவது, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 17 verse 4. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்னை கல்லறிய பார்க்கிறார்களே என்றான். அந்த வாக்குவாதம் எது வரைக்கும் முத்திருச்சு பாருங்க. கல்லு எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க? எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க. மோசே பதில் சொல்லலன்னா அடிச்சு கொண்டலான்னு ஒரு எண்ணம். மோசே சொல்றாரு, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்ன பண்ணானா என்றான். மோசையை சென்டர்ல வச்சுட்டு எல்லாரும் ஒரு கல்லை வச்சு ரெடியா இருக்காங்க. அந்த ஸ்தேவானை கொன்ன மாதிரி கொண்டுடலாம் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன? நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில சோதனைகள் வரும், வேதனைகள் வரும். ஆனா நம்முடைய எமோஷன் எக்ஸ்ட்ரீமா என்ன பண்றக்கூடாது? போயிடக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிச்சா நமக்கு நல்லா புரியும். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சாம்ஸ் 37 verse 8, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவங்களும் ஒரு இடத்துல என்ன பண்ணுது? சொல்லப்படுது. ஏன்னா இவங்க பாவம் இல்ல, ஒரு கொடூரமான ஒரு கொலையை செய்யறதுக்கு எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க. மோசே இதை பார்த்த உடனே சொல்றாரு, கல்லறிய பார்க்கிறார்களே. அப்ப ஆண்டுடைய வேதம் என்ன சொல்லுகிறது? 37ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை என்ன பண்ணு? விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு என்ன பண்ண வேண்டாம். எரிச்சல் சில பேருக்கு வரும், சில பிடிக்காது. ஆனா அதனால இந்த காரியத்தை நான் செய்வேன், இப்படி பழி வாங்குவேன்ற அந்த ஒரு வஞ்சமோ சூழ்ச்சியோ அந்த ஒரு ரிவெஞ்ச் நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூட. ரிட்டாலியேஷன், கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது. இட் இஸ் அ ஹியூமன் நேச்சர். நம்ம எமோஷனலா சில நேரத்தில் கோவப்படுறோம், சில விஷயம் தெரிஞ்சா. ஆனா நம்ம அந்த மாதிரி ரிட்டாலியேஷனோ அந்த மாதிரி பொல்லாப்பு செய்யறதுனால அந்த காரியங்கள் மாறிடாது. இஸ்ரவேல் ஜனங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? கல்லை என்ன பண்ணிட்டாங்க?
ஆளுக்கு ஒரு பெரிய கல்லை எடுத்து வச்சுட்டு மோசையை சுத்தி சூழ நின்றுட்டாங்க. இவன் தானே நம்ம அங்கிருந்து பாலும் தேனும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு வந்தான். இவனை கொண்டுட்டோம்னா நம்மளை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. நம்ம திரும்பி என்ன பண்ணிடலாம், நமக்கு தான் வந்த வழி தெரியுமா, எப்படி போகணும், அப்படியே போயிடலாம். அப்படிலாம் ஒரு நினைவுகளை சில நேரத்துல எமோஷனலா நம்ம இம்பேலன்ஸ் இல்லாதபடி சத்துரு சில நேரத்துல நம்மளை அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வரும்போது ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுத்து தேவ சாயல்ல நம்ம இணைத்துக் கொள்ளும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வர முடியும். நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் சில காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க விரும்புறபடி நடக்கல அப்படின்னா மோசையவே கொல்றதுக்கு என்ன பண்றாங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு தேவ மனுஷனை அவர் கையால பெரிய பெரிய அற்புதத்தை பார்த்தோமே, அவரை கொண்டா நம்ம சந்ததிலாம் சபிக்கப்படுமேன்ற அந்த பின் யோசனை இல்லாதபடி இவங்க எப்படிப்பட்டவங்களை காணப்பட்டாங்க. இவங்க தான் பின் நாட்கள் என்ன பண்ணாங்க, இயேசுவையே கொலை செய்யறதுக்கு என்ன பண்ணாங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு பயமே கிடையாது. அதை வேற சொல்றாங்க, இந்த ரத்தப்பழி எங்க மேல எங்க சந்ததி மேல வரட்டும், எங்க பிள்ளைங்க மேல வரட்டும். அதனாலதான் யூதர்கள் உலகத்துல சிதறடிக்கப்பட்டாங்க. யூதர்களை போல வேற எந்த ஜாதியும் உலகத்துல சிதறடிக்கப்படல. ஒரு யுத்தம் வரும், கொஞ்சம் பேர் சாவாங்க, அப்புறம் அந்த நாடு திரும்ப என்ன பண்ணும், கைப்பற்றப்படும், அந்த நாடு திரும்ப நிலைவரப்படும். ஆனா அவங்களுடைய பாவத்து நிமித்தமாக அவங்களுடைய அப்ப அந்த அளவுக்கு அவங்க எமோஷனலி தே ஆர் வெரி வெரி வீக். அப்ப நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம்ம அப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கோபம் கொண்டாலும் என்ன பண்ணாதீங்க, பாவம் செய்யக்கூடாது. வார்த்தை வாயில கண்ட காரியத்தை பேசி இல்ல வேற ஏதாவது பண்ணி அப்புறம் திரும்ப ஆண்டவர்கிட்ட போறதுனால அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி இல்லாம போயிடுது என்பதை மறந்து விட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில எக்ஸோடஸ் சாப்டர் 17 verse 5. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அப்ப மோசே சொல்றான், என் மேல கல்லறிய பாக்குறாங்களே, நான் என்ன பண்றது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்குமாக என்ன பண்ணி நடந்து போ. நதியை அடித்த கோல்னா தேவ வார்த்தை. இப்போ இதுக்கு முன்னாடி எந்தெந்த நம்ம எத்தனையோ வாக்கு தத்தங்கள் நம்ம விசுவாசிச்சிருப்போம், அது அப்படியே நடந்திருக்கும். திரும்ப அதே வாக்கு தத்தங்களை நம்ம திரும்ப அந்த நேரத்தில் நினைவு கூறும்போது அது திரும்ப நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுது, கிரியை செய்ய வல்லதா இருக்கு. ஒரு வாக்கு தத்தம் ஒரு வருஷத்துக்கோ ஒரு நாளைக்கோ மட்டும் இல்ல, எத்தனை தடவை வேணாலும் இந்த வாக்கு தத்தத்தை நம்ம என்ன பண்ணலாம், விசுவாசித்து அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமா வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் சொல்ற, உங்ககிட்ட இருக்கிறது என்ன, கோல். அந்த நதியை அடித்து அந்த கோல் உன் கையில இருக்கிறதுல அந்த கோலை விட்டுறாத. என்ன பிரச்சனை, கோலை விட்டுறாத. கோலை பிடிச்சிட்டு நீ முன்னாடி என்ன பண்ணு, ஜனங்களுக்கு முன்னாடி நீ போ, நான் உனக்கு முன்னாடி அங்க இருப்பேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம குடும்பத்துல வரும்போது, நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய குறவினர்களோ இப்படிப்பட்ட நிலைமைகள் வரும்போது நம்ம தொடர்ந்து ரெவிடியம்ல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் தான் சொன்னார் அங்க வர சொல்லி, பாளையம் இறங்க சொல்லி. ஆனா திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல இவங்க இந்த மாதிரி பண்ணதுனால நான் ஒரு அற்புதத்தை செய்யறேன், ஆனா நான் சொல்ற இடம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், என்னை நீங்க பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லி ரெவிடியம்ல இருந்து ஒரே மட்டும் ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசேயை நடந்து போக சொல்றார். கிட்டத்தட்ட ஒரு 20 மைல் அப்படின்னு பைபிள்ல கிட்டத்தட்ட ஹிஸ்டரியில இருக்கு, 25 கிலோமீட்டர். அப்ப நான் நினைச்சு பார்த்தேன், இங்கேயே தண்ணியில தாகத்துல இருக்கிறாங்க, இன்னும் 25 கிலோமீட்டர் இவங்களால் நடக்க முடியுமா அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவங்கள விசுவாச பாதையில என்ன பண்றாரு, ட்ரெயின் பண்றார். ஆண்டவர் அவர்களை பசியினால வருத்தி வானத்தின் மன்னாவை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தாராம். தாகம் இருக்குதுன்னு சொல்றவங்களுக்கு கல்லெடுத்து அடிக்கிற அளவுக்கு உடம்புல சக்தி என்ன பண்ணுது. அப்படியே தாகத்துல யாரும் மயக்கம் போட்டுலாம் விழல. நல்லா அந்த வசனத்தை வாசிச்சா, நாங்க செத்து போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்றவங்களுக்கு கல்லெடுத்து அடிக்கிற அளவுக்கு வாக்குவாதம் பண்ற அளவுக்கு எல்லாம் பலன் இருக்கும் போது ஆண்டவர் பார்த்தாரு, ஓ இன்னும் உனக்கு பலன் இருக்குதா, உன் பலத்தை முற்றிலும் கொடு, அப்பதான் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், தனியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மோசையை முன்னாடி போக வச்சிட்டாரு. மோசை நடந்து போறாரு, கோலை பிடிச்சிட்டு எல்லாம் பின்னாடி போறாங்க. போன உடனே அந்த வசனத்தை வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்துல, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையில் என்ன பண்ணுவேன், நிற்பேன். நீ ஜனங்களுக்கு முன்னாடி போ, ஆனா உனக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், போவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்மலையில நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார்.
அப்படியே மோசே இஸ்ரவேல் பூப்பரின் கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணாராம்? செய்தார். இவங்க எல்லாம் பூமியில தான் தண்ணி வரலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த தண்ணி பாறையிலிருந்து வரல, அந்த பாறைக்கு மேல கர்த்தர் நின்னதுனால கர்த்தரிடத்திலிருந்து அந்த தண்ணி என்ன பண்ணது? கடந்து. அவர் சொல்றாரு, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல என்ன பண்ணுவேன்? நிற்ப. ஏன்னா அவர் தான் ஜீவ தண்ணி. அப்ப தண்ணி எங்க இருந்து வந்தது? இவங்க நினைக்கிற மாதிரி பாறையிலிருந்து இல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து சொன்ன வார்த்தை அந்த பாறைக்குள்ள இருந்து என்ன பண்ணுது? ஏன்னா அந்த பாறைக்கு மேல யார் நிக்கிறது? கர்த்தராகிய தேவன் அங்க நின்று கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர் எங்க நிக்கிறாரோ அது பாறையா இருந்தாலும் தண்ணி என்ன பண்ணும்? வரும். அது வனாந்தரமா இருந்தாலும் தண்ணி என்ன பண்ணும்? வரும். அதனால என்னடா ஆண்டவர் வனாந்தரத்துல விட்டுட்டாரு, ஒரு பள்ளத்தாக்குனா கூட நோண்டனா தண்ணி வருமே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். கர்த்தர் எங்க நிக்கிறாரோ அங்க நம்மளும் நின்னோம்னா நிச்சயமாய் ஆண்டவர் தண்ணீரை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் கட்டளையிட்டபடியே இவங்க என்ன பண்ணாங்க? புறப்பட்டாங்க, பிரயாணப்பட்டாங்க, பாளையம் இறங்கினாங்க. ஆனா கர்த்தர் மேல விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததியா என்ன பண்ணக்கூடாது? ஒரு மரமட்ட மாதிரி, ஒரு அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இந்த உலகத்துல ஜடம் மாதிரி அவர் சொன்னா அந்த ரோபோ மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வித் ஹோல் ஹார்ட், வித் ஹோல் மைண்ட், வித் ஹோல் ஸ்பிரிட் we have to love him, we have to believe him. அப்படி நம்ம இருக்க முடியாதுதான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணி இருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். பலத்த அற்புதங்கள் அதுக்கு முன்னாடி செய்யறாரு. அப்பயும் இவங்க உடனே என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க, வாதாடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. இந்த நிலைமைகள் நம்ம வாழ்க்கையில இல்லாம இருக்கும்போது நிச்சயமா கர்த்தர் நம்மளை அழைத்தவர் உண்மையிலவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டோடைய ஏன் இந்த மாதிரி ஆண்டவர் நம்பி வந்தோமே, நம்ம ஒரு கட்டளை கூட மீறலையே, ஏன் வாழ்க்கையில கஷ்டம் வருதுன்னு கலங்க வேண்டாம். கடந்து போன நன்மைகளை என்ன பண்ணணும்? கர்த்தர் செய்தல நினைச்சு பார்க்கணும். உலகத்தை நம்ம கடந்து போன வாழ்க்கை நினைச்சு பார்க்க கூடாது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கும்போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் வழியாய் நம்ம நடத்தி கொண்டு போகிற சூழ்நிலைகள் வரும்போது இந்த வார்த்தையை நம்ம இருதயத்துல வைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணினது போல நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லி நம்ம அமைதியா இருக்கும்போது கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். என்னாகும் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 20 verse 9. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்றாரு, நீ கோல் எடுத்துட்டு என்ன பண்ணு? ஜனங்களுக்காக என்ன பண்ணு? நடந்து போ. அதே மாதிரி மோசே எண்ணாமத்துல நம்ம வாசிக்கிற புக் ஆஃப் நம்பர்ஸ்ல, அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியில் இருக்கிற கோலை என்ன பண்ணானா? எடுத்தாள். இந்த கோல் தேவ வார்த்தை என்பது ஆண்டவருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை. இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. அதனால எத்தனை தடவை நம்ம அதை விசுவாசிச்சாலும் ஆண்டவர் நிச்சயமா அதை என்ன பண்ணுவாரு? அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த கோலை பிடித்து கொண்டு நம்ம தைரியமா முன்னாடி போடலாம். கர்த்தர் நமக்கு வழிகளை திறக்க வலிமையுடையவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து, எங்க வாழ்க்கையில நீர் கட்டளையிட்டபடியே நாங்கள் செய்து வருகிறோம். ஆனாலும் சில ரெவிதியும் போன்ற ஆண்டவரே தண்ணி இல்லாத நிலைமைகள், ஆசீர்வாதம் இல்லாத நிலைமைகள், சுகமில்லாத நிலைமைகள் வந்தாலும் ஆண்டவர் அதன் மத்தியில அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே உண்மை நாங்கள் நம்பி நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் சொல்கிற போது கர்த்தர் நிச்சயம் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த பகல் வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட விசுவாச பரீட்சைகள் வரும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சூழ்நிலையோ ஊழியக்காரையோ தேவனையோ நாங்கள் ஆண்டவரே பரீட்சை பார்க்காதபடி, வாதாடாதபடி, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததை போல நாங்கள் செய்யாதபடி எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே இந்த கரத்துல முற்றிலுமாய் நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எகிப்துல நாங்க நல்லா இருந்தோம்னு சொல்லி அவங்க அடிக்கடி இந்த பாவமான எகிப்தை அவங்களை ஆண்டவரே மேற்கோள் காட்டியதை போல நாங்கள் காட்டாதபடி ஆண்டவரே விசுவாசம் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எங்களை ஆஸ்வதிப்பீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருந்து ஆண்டவரே எங்களுடைய எமோஷன்ல நாங்க பேலன்ஸா இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அது மாத்திரமல்ல, மோசையை பார்த்து சொன்னீரே, கோலை எடுத்துக்கொண்டு ஓரேபுக்கு போ, அந்த கன்மலையின் மேல நான் நிற்பேன்னு சொன்னீரேப்பா. நாங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது கன்மலையாக கிறிஸ்துவிட்ட நாங்க ஓடி வர ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. எங்க சொந்த நிலைமைகளிலே ஆண்டவரே அப்பா உணர்வில் நாங்க இம்பேலன்ஸா அழுது கொண்டோ கூக்குரலிட்டு கொண்டோ
கோபமாகவோ நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் நம்பி கர்த்தருடைய பாதத்துல கண்மலையாகி உம்மிடத்துல வரும்போது நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஜீவ தண்ணீராய் இருந்து எங்க தாகத்தை தீர்க்கிறீர், எங்க தேவைகளை சந்திக்கிறீர், வியாதியை குணமாக்குகிறீர், பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறீர் ஐயா. உண்மை நாங்கள் இந்த கால வேளையில நம்புகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு அதிசயத்தை எங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுனமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. இந்த நாட்களிலே ஆலயம் திறந்திருக்கிறது. அப்படியாய் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.